இந்த 3 உதாரணங்களையும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் ஒவ்வொரு முஸ்லிமான பெண்ணும் மனசுல ஆழமா பதிச்சு வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு சிறந்த உதாரணங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அது என்ன 3 உதாரணம்? 3 உதாரணங்களும் முத்தான உதாரணங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசிய தேவையான உதாரணங்கள். ஒரு மனிதன் வாழ வேண்டுமானால் அவனுக்கு அத்தியாவசிய தேவைப்படுவது 3 விஷயங்கள். முதலாவது, அவன் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு. உணவு இல்லைன்னா மனுஷனால உயிர் வாழ முடியாது. இன்னைக்கு விஞ்ஞானம் எங்கேயோ போயிடுச்சு. செவ்வாய் கிரகத்தை பரிசீலி இறங்கிறான், புதல்ல போய் இறங்க போறங்கிறான், நிலவை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான். என்னவோ பண்ணிட்டான் மனுஷன். என்ன பண்ணினாலும் சரி, பசி எடுக்காத வயிற்று அவனால் உருவாக்க முடியுதா? பசி இல்லாமல் தாகம் இல்லாமல் ஒரு உடம்பை நான் ரோபோ மாதிரி, மனிதர்களை ரோபோ மாதிரி நாங்கள் ஆக்கிவிட்டோம் மனுஷனால சொல்லவே முடியாது. என்ன ஆராய்ச்சி பண்ணி என்னதான் உலகத்தை சுருட்டி ஒரு பந்து மாதிரி கையில வச்சுக்கிட்டு இருந்தாலும் சில மணி நேரங்களுக்கு பிறகு அவன் வயிற்றுக்கு தான் செய்யும் பசிக்கு உணவு உண்டு தான் தீரணும். அப்ப அந்த உணவுக்கு தேவையானது விளை நிலம், விளைச்சல் விளையக்கூடிய அந்த நிலம். விளைச்சல் இல்லைன்னா உணவு இல்லை, உணவு இல்லைன்னா மனுஷன் செத்து மடிய வேண்டியதுதான். அப்ப என்ன விஞ்ஞான வளர்ச்சி பெற்றாலும் கூட மனிதன் உயிர் வாழ்வதற்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடியது உணவு. அந்த உணவை வெளிப்படுத்துவதற்கு தேவை விளைச்சல் நிலம். அப்ப மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கிய தேவையாக அமையக்கூடிய அந்த விளைநிலத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனைவிக்கு ஒப்பிட்டு காட்டுகிறான். முதலாவது சிந்தித்து பாருங்கள், திருமறை குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவுடைய 2வது அத்தியாயத்துடைய 223வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், நிசாவுக்கும் ஹர்சுல் லக்கும் ஃபஅத்து ஹர்சக்கும் அன்னாஷியத்தும். ஆண்களை நோக்கி சொன்னான், பெண்கள் உங்கள் மனைவிகள் உங்களுடைய விளைநிலங்கள், உங்கள் விளைநிலத்திற்கு நீங்கள் விரும்பியவாறு செல்லுங்கள். உங்களுடைய மனைவி ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக கைகோர்த்த அவள் உன்னுடைய விளைநிலம். ஒரு கணவனை நோக்க சொல்லப்படுகிறது, மனைவி என்பவள் உன்னுடைய விளைநிலம். அந்த விளைநிலத்திற்கு நீ விரும்பியவாறு செல்லலாம். சுபஹானல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு சின்னஞ்சிறிய வாக்கியத்துல ஒரு மனைவியுடைய அற்புதத்தை உலகத்துல வேற யாரும் சொல்லி இருக்கவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வாசகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனைவி சம்பந்தமா பயன்படுத்துறான். இதுல என்னெல்லாம் அடங்கி இருக்குதுன்னு நாம சிந்திச்சு பார்க்கணும். முதலாவதா, விளைநிலம் என்பதுடைய அந்த குறியீடு என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண் என்பவள் உற்பத்தி செய்யக்கூடிய தகுதியோடு இருக்க வேண்டும். பெண் அல்லாஹ் அந்த இயல்பு அவளுக்கு தான் கொடுத்திருக்கிறான். 10 இல்லாம ஒரு 100 ஆண்டு ஒன்னா இருந்தாலும் சரி, அவர்களால் ஒரு குழந்தை பெற்றுக் கொள்ளவே முடியாது. குழந்தை பெற வேண்டுமானால் ஒரு பெண் அவசியம். அப்ப அந்த உற்பத்தி என்பது நடப்பதால் அவளை விளைநிலத்தோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒப்பிட்டு காட்டுகிறான். அப்ப விளைநிலம் சொன்னா அந்த தகுதியும் அந்த எண்ணமும் அவகிட்ட இருக்கணும். இன்னைக்கு அந்த எண்ணம் கூட குறைஞ்சு போயிட்டு இருக்கிறது நாம பார்க்கிறோம். எப்படி குறைஞ்சு போகுது? இந்த திருமணம் என்ற ஒப்பந்தத்தை தகர்த்தெறிவதன் மூலமாக குழந்தை பிறப்புகளையும் தடுத்து எறிஞ்சிடணும். அதற்கு ஏராளமான சாதனங்களை வேற உலகத்துல கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். கருத்தரை மாத்திரைங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், எதையோ சொல்லி குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடாது பெண்கள். அப்ப அவருக்கு இயற்கை தேவை, இயல்பான அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த விளைநிலமாக இருக்கக்கூடிய பெண்ணை அந்த இயல்பு நிலையிலிருந்து மாற்றுவதற்குரிய திட்டங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சில படிச்ச பெண்கள் கூட அதுக்கு உடன்பட்டுறாங்க. குழந்தை வேணாம், குழந்தைங்கிற ஒரு சுமை இருக்கக்கூடிய பெண்களை நம்ம பார்க்கிறோம். இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த பெண் அதிகமாக குழந்தை பெற்றுக் கொள்கிறாரோ அவள் தான் சிறந்த பெண் என்பது இஸ்லாத்துடைய அடையாளம். புரிந்து கொள்ளுங்கள். எந்த பெண்ணு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமாக குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய பெண்களையாக பார்த்து திருமணம் முடியுங்கள். ஏனென்றால் மறுமையிலே முஸ்லிம்கள் தான் அதிகமாக இருக்க வேண்டும், அதன் மூலமாக எனக்கு பெருமை சேரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சிறந்த பெண்ணுக்கு எதை உதாரணமாக ஆக்குகிறார்கள் என்றால்
குழந்தை பெற்றுக்கிறதா தடுத்துக் கொள்ளவே கூடாது. ஆனா இன்னைக்கு பல்வேறு காரணங்களால சாதாரண கர்ப்பப்பையை அறுத்து தூக்கி எரிஞ்சக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். 2 புள்ள பெற்றுக்கிட்டா இனிமேல் குழந்தை பிறந்துகிட்டா நமக்கு வச்சு வளர்க்கறதுக்கு முடியாது, வாய்ப்பு இல்ல, வசதி வாய்ப்பு இல்ல. அப்ப என்ன செய்யணும்? ஒரே முடிவு, கர்ப்பப்பையை வெட்டி தூக்கி போட்டுரு. முஸ்லிம் பெண்களுக்கு கர்ப்பப்பையை எடுப்பது ஹராம். அல்லாஹ் உற்பத்திக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த உற்பத்தி நிலத்தை அறுத்திய தக்க காரணம் இல்லாமல், எந்த விதமான காரணமும் இல்லாமல், இப்படிப்பட்ட சில்லறை காரணங்களுக்காக ஒரு பெண் அந்த காரணத்தை செய்தார் என்று சொன்ன அவர் ஒரு ஹராமான காரியத்தை செய்கிறார் என்று பொருள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவளை விளைநிலத்திற்கு ஒப்பாக்கி காட்டுகிறான். விளைநிலம் ஒரு மனுஷன் கிட்ட இருந்தா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுறான். உலகத்தில் எவ்வளவு நிலம் இருக்குதுங்க. பாலை நிலங்கள் நம்ம பார்க்கிறோம், கரடுமுரடான நிலங்கள் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தட்பவெப்பநிலை மாறுபட்டு போய் எது ஒண்ணுமே அங்க முளைச்சி நிக்காத ஒரு நிலத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த நிலத்தெல்லாம் வச்சுக்கிறவங்க சந்தோஷப்படுறாங்களா? சந்தோஷப்படக்கூடியவங்க யாரு? எவன்கிட்ட பசுமையான விளைச்சல் நிலம் இருக்குதோ அவன் மட்டும்தான் சந்தோஷப்படுவான், நிலத்தை வச்சிருக்கக்கூடியவங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலத்துக்கு ஒப்பிடக்கூடிய ஒரு பெண் கர்ப்பப்பையை அகற்றுவது என்பது கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும். அப்போ விளைநிலந்து பெண்களை இறைவன் சுட்டிக்காட்டிக்கிறதுல அவளை எவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கணுங்கிற தகுதி ஆண்களுக்கு புரியணும். ஒரு விளைச்சல் நிலத்தை கையடக்கி கொண்டவன், ஒரு விளைச்சல் நிலத்தை வாங்கி விட்டவன், அந்த நிலத்தை அப்படியே போட்டு வச்சிருந்தான்னு வைங்களேன், யாருக்கு நட்டம்? நல்ல பசுமையா விளைஞ்சி இருக்கக்கூடிய ஒரு நிலம் ஒரு மனுஷன் வாங்குறான், அதுல விதைக்கல, அதுக்கு தேவையான எந்த செய்யல, அப்படியே போட்டு வச்சிருக்கிறான்னு சொன்னா அதனால நஷ்டம் அவனுக்கு தான். எவன் வாங்கினாலும் அவனுக்கு நஷ்டம். அப்ப விளைச்சல் என்று சொன்னா கட்டாயம் அதில் விதைக்கப்பட வேண்டும், அறுவடை நடக்க வேண்டும். அந்த அடிப்படையில விளைச்சல் நிலத்தை தன்னுடைய மனைவியாக பெற்றுக்கொண்ட ஆண்கள் குழந்தை பிறப்பை எக்காரத்தை முன்னிட்டோ தள்ளி போட்டுக் கொண்டு போவது அந்த நிலத்தை பாழ்படுத்துவதற்கு சமமாக இருப்பதால் ஆண்கள் அதை தவிர்க்கணும். பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, நீங்க பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்ணை விளைச்சல் நிலம்னு சொல்றாங்க. ஆனா அப்படி இன்னைக்கு உள்டாவா நடந்துட்டு இருக்குது சமுதாயத்துல. எனக்கு ஒரு விளைச்சல் நிலம் தேவைன்னு சொன்னா, விளையக்கூடிய ஒரு நிலம் தேவைன்னு சொன்னா நான் தான் பணம் கொடுத்து விளைச்சல் நிலத்தை வாங்கணும். ஏன்டா அது விளையுது, எனக்கு அது பக்குவத்தை கொடுக்குது, எனக்கு பொருளாதாரத்தை கொடுக்குது. அப்ப விளைச்சல் நிலம் தேவைன்னு சொன்னா நான் பணம் கொடுத்து தான் விளைச்சல் நிலத்தை வாங்கணும். விளைச்சல் நிலத்தை வச்சிருக்கிறவங்க நிலத்தையும் கொடுத்து அதுக்கு பணத்தையும் கொடுப்பாங்களா? உலகத்தில் நம்ம எங்கேயாவது பார்க்கிறோமா? அப்படி முஸ்லிம் சமூகத்திலே நடக்கின்றது. விளைச்சல் நிலமாக வரக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு இவன் வரதட்சணை வாங்குகிறான். விளைச்சல் நிலத்தையும் கொடுத்து விளைச்சல் நிலத்தை வச்சுக்கிறதுக்கு பணத்தையும் கொடுக்கக்கூடிய கொடுமை இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்ணை விளைநிலத்துக்கு ஒப்பாக்குகிறானே, அதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். விளைநிலம் சொன்னாவே பணம் கொடுத்து வாங்கக்கூடிய தகுதியை நாம் பெறுகிறோம் என்ற அர்த்தம் அதில் அடங்கியிருக்கிறதா இல்லையா? முதலாவது நாம் மாறுபடுகிறோம். வரதட்சணை வாங்குவதன் காரணமாக அல்லாஹ்வுடைய இந்த வசனத்துக்கு நாம் மாறு செய்கிறோம். பாயிண்ட் நம்பர் 1. விளைச்சலத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் அதில் விதை ஊன்றாமல் இருந்தால், அதற்கு உழுது பயிரிடாமல் இருந்தாங்கன்னு சொன்னா அந்த விளைச்சலத்துக்கு பிரச்சனை இல்லை. யார் அதை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பிரச்சனை என்பதால் இத்தகைய பெண்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதை தள்ளி போட்டு காரணங்கள் சொல்லி தன்னைத்தானே வீணாக்கிக் கொள்ளக்கூடாதுங்கிற தத்துவம் அந்த வசனத்திலே இரண்டாவதாக அடங்கியிருப்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்.